அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ இங்க பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சயின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. ஐ மீன் ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கிறப்ப சயின்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் சயின்ஸ் ரிலேட்டடா, டெக்னாலஜி ரிலேட்டடா என்ன கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான். சரியா? ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம பார்ப்போம். இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜீனியஸ்லி டெவலப்டு மலேரியா வேக்சின் அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்ஃபால்சி வேக்ஸ். அதாவது பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் அப்படிங்கிறது தான் இந்த மலேரியாவை காஸ் பண்ணுது. அதனால தான் ஃபால்சி அப்படிங்கிற பேர் வருது. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் measures the amount of dissolved oxygen that aerobic microorganisms consume to break down organic matter in water. அதாவது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்னன்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை பிரேக் பண்றதுக்கு அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். லோ நம்பர் ஆஃப் பிஓடி இண்டிகேட்ஸ் ஹெல்த்தி ரிவர். பிஓடி கம்மியா இருந்துச்சுன்னா வாட்டரோட ஹெல்த் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? போத் கரெக்ட் ஆன்சர். இதுவே பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் லெவல் கிரேட்டர் தேன் 3 மில்லிகிராம் பெர் லிட்டர் இன் வாட்டர் இண்டிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவே பிஓடி லெவல் வந்து 3க்கு கம்மியா இருந்துச்சுன்னா வாட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 3க்கு அதிகமா போச்சுன்னா அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைசிங் பொல்யூஷன் அண்ட் அன்ஃபிட் ஃபார் பாத்திங். ஓகே, 3 மில்லிகிராம் லிட்டர் பெர் லிட்டருக்கு மேல போச்சுன்னா அந்த வாட்டர் வந்து அன்ஃபிட் ஃபார் பாத்திங். சரியா? அடுத்தது ஆஸ்ட்ரோசாட் வாஸ் லான்ச்ட் ஆன் செப்டம்பர் 28, 2015. ஓகேவா? The launch vehicle of AstroSat was PSLV C30. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனாமிக்கல் சேட்டலைட் அப்படின்னு சொல்றோம். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஜியோகிராஃபி ரிலேட்டடா இந்திய வானிலை ஆய்வுத்துறை படி ஒரு சிறிய மேகவெடிப்பு பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது மினி கிளவுட் பர்ஸ்ட்னா என்னன்னா 5 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் இன் அன் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவே கிளவுட் பர்ஸ்ட்னா 10 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது 1 மணி நேரத்துக்கு. ஓகேவா? அடுத்தது which of the following is often called as ivory of forest அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐவரி ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னா ரோஸ் வுட் சொல்லும். ஓகேவா? ஸோ the species rosewood is native to Tamil Nadu's நீலகிரி, ஆனைமலை and பரம்பிக்குளம் ranges. இந்த rosewood அப்படிங்கிறது அதிகமா எங்க காணப்படுது அப்படின்னா தமிழ்நாடு பகுதிகளில் காணப்படுது. It is a premium timber resource for the furniture and handicraft industries as well as a keystone ecological species அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த டிம்பர் அதாவது ஃபர்னிச்சருக்காக பயன்படுத்தப்படுது. அது இல்லாமல் ஒரு முக்கியமான எக்கலாஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரோஸ்வுட் ட்ரீஸை வந்து எதனால கீஸ்டோன் எக்கலாஜிக்கல் ஸ்பீசிஸ்னு சொல்றாங்கன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி த்ரூ நைட்ரஜன் ஃபிக்சேஷன். சாயில் ஃபெர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. பேர்ட் அண்ட் இன்செக்டோட டைவர்சிட்டியை சப்போர்ட் பண்ணுது. கார்பன் சிங்கா ஆக்ட் ஆகுது. அதனாலதான் அப்படி சொல்றாங்க. ஆல் ஆர் கரெக்ட். சரியா? அடுத்தது The Tribal Affairs Ministry has launched ஆதிவாணி ஆப் ஃபார் ட்ரைபல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆதிவாணி அப்படிங்கிற ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல் லாங்குவேஜ்லாம் வந்து நமக்கு ஒரு 7 லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? காரோ கார்சினா நம்ம பார்ப்போம் பின்னாடி வரும். ஸோ அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆப்பை. சரியா? ஆதி கர்மயோகி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்க்கு கீழே. அடுத்தது The Bio E3 policy integrates biotechnology with which 3 pillars அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Bio E3 policy செப்டம்பர் 2024ல லான்ச் பண்ணிருவாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு லான்ச் பண்ணி. இதோட பில்லர்ஸ் என்ன அப்படின்னா எக்கனாமி, என்விரான்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட். சரியா? அடுத்தது தமிழ்நாடு became the first state to launch மெரைன் ரிசோர்சஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மெரைன் ரிசோர்சஸ் ஃபவுண்டேஷனை லான்ச் பண்ணது யாருன்னா தமிழ்நாடு. சரியா? தமிழ்நாடு மெரைன் ரிசோர்சஸ் ஃபவுண்டேஷன் will protect and restore marine biodiversity by safeguarding endangered species, rehabilitating ecosystem and expanding the protected area. அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. மெரைன் பயோடைவர்சிட்டியை வந்து சேஃப்கார்ட் பண்றது, பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாம என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை பாதுகாக்கிறது, மெரைன் பயோடைவர்சிட்டியை ரீஸ்டோர் பண்றது, அந்த எக்கோசிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்றது, இது எல்லாமே அவங்களோட பணிகள். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது which of the following is the digital platform for tribal art form and heritage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆதி சன்ஸ்கிருதி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ட்ரைபல் பத்தின ஹிஸ்டரி, அவங்களோட கல்ச்சர், அவங்களோட கலைகளை பத்திலாம் ஸ்டடி பண்றதுக்காக இந்த ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது த சான்ஸ்கர் ஃபெஸ்டிவல் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ரீஜியன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லடாக். ஓகே.
அடுத்தது கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிங்கிறது சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. கேப் லூவின்னா ஆஸ்திரேலியா. கேப் ஹார்ன் அப்படின்னா சிலி. வேர்ல்டுல இந்த கேப் அப்படிங்கிறது 3 கேப் தான் இருக்கு. அதான் கேப் ஆஃப் குட் ஹோப் சவுத் ஆப்பிரிக்கா, கேப் லூவின் ஆஸ்திரேலியா, கேப் ஹார்ன் அப்படிங்கிறது சிலியில இருக்கு. 3மே கரெக்ட் தான். அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேம்பு பேஸ்ட் எத்தனால் பிளான்ட் ஹாஸ் பீன் இனாகிரேட்டட் இன் அஸ்ஸாம். சரியா? அடுத்தது வாட் யூ மீன் பை ஒயிட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒயிட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின், ஏர் கூலர்ஸ் இதை தான் நம்ம ஒயிட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ். அடுத்தது ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி எங்க இருக்குன்னா கிங்ஸ்டன், ஜமைக்கால இருக்கு. அடுத்தது இந்தியாஸ் செகண்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஷிப் இஸ் நேம்ட் அஸ் ஐஎன்எஸ் அண்ட்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா which mobile platform was used by Ministry of Agriculture and Farmers Welfare to send AI based மான்சூன் ஃபார்காஸ்ட் டு ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எம் கிசான் அப்படிங்கிற ஆப் பேஸ் பண்ணி ஏஐ பேஸ்டு ஃபார்காஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது ஆன் விச் டேட் பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் கம்ஸ் இன்டு ஃபோர்ஸ். ஹை சீஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியா போன வருஷம் செப்டம்பர் மாதம் இந்த ட்ரீட்டிக்கு வந்து அக்செப்டன்ஸை நம்ம கொடுத்துருப்போம். இந்த ட்ரீட்டி எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா 17/1/2026 ஜான்வரி 17/2026 நடைமுறைக்கு வருது. சரியா? ஹை சீஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா இருக்கு அப்படின்னா 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய கடல் பகுதியை சர்வதேச கடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் ஹை சீஸ். சரியா? அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் இஸ் லொகேட்டட் இன் பாக் பே. ஓகேவா? இதே டுகாங் ரிசர்ச் சென்டர் வந்து மனோரா அப்படிங்கிற பகுதியில இருக்கு. மனோரா எங்க இருக்குன்னா தஞ்சாவூர்ல இருக்கு. சரியா? அடுத்தது டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் covering 448.34 square kilometer in northern Park Bay was established on September 21, 2022. So Dugong Conservation Reserve 448 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இதை கூட கேட்கலாம். சரியா? எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா செப்டம்பர் 21, 2022ல வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. போத் கரெக்ட். எதனால கரண்ட் அஃபேர்ஸ்ல வருதுன்னா சமீபத்தில் யுனைடெட் நேஷன்ஸ் இதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பேசிஸ்ல நம்ம பார்க்குறோம். சரியா? அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் பயோஸ்பியர் ரிசர்வ் ஹாஸ் பீன் added to UNESCO World Network of Biosphere Reserves அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வை மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம்க்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் 18 இருக்கு. அதுல இப்ப 13 வந்து பாத்தீங்கன்னா இந்த யுனெஸ்கோ நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரியா? So cold desert biosphere reserve in Himachal Pradesh has now become India's 13th site. ஓகே, 13வது சைட்டா வந்திருக்கு. கரெக்ட் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா பின்வேலி நேஷனல் பார்க் இருக்கு, கிப்பர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு. அடுத்தது அங்க ஸ்னோ லெப்பர்ட், ஹிமாலயன் ஐபெக்ஸ், ஆல்பைன் மெடோஸ் இது எல்லாமே வந்து அந்த கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பீஷிஸ் எல்லாமே. சரியா? ஆல் கரெக்ட் அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா கோகுல் ஜலசாய் உதய்பூர் ஜீல் இன் பீகார் ஆர் ரீசென்ட்லி டெசிக்னேட்டட் அஸ் ராம்சார் சைட். சமீபத்துல அறிவிக்கப்பட்ட ராம்சார் தலங்கள் இது ரெண்டுமே. இப்ப டோட்டலா இந்தியாவில் எவ்வளவு இருக்குன்னா 93 இருக்கு. இதுல தமிழ்நாட்டுல 20 இருக்கு. தமிழ்நாட்டுல அதிகமா எங்க இருக்குன்னா ராமநாதபுரத்துல இருக்கு. சக்கரக்கோட்டை, தீர்த்தங்கால், கஞ்சிரன்குளம், சித்திரங்குடி அந்த 4 தான் ராமநாதபுரத்துல இருக்கு. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாலிட்டியில இருந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா provides for the creation of a GST council அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேசிக் தான் 279A. அடுத்தது which article of the constitution deals with vice president election அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 66. ஓகேவா? அடுத்தது vice president is election is held by system of proportional representation by means of single transferable vote அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான். சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் தான் நடக்குது. ஓட்டிங் இஸ் பை ஓப்பன் பேலட்னு கொடுத்துருக்காங்க. சீக்ரெட் பேலட். சரியா? ஓப்பன் பேலட் யாருக்குன்னா ராஜ்யசபா எலெக்ஷன்ல மட்டும்தான். ஒன்லி கரெக்ட். அடுத்தது எலக்டோரல் காலேஜ் ஃபார் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பட் நாட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். சரியா? எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா வருவாங்க, எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா வருவாங்க. ஆனால் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. India's first vice president S. Radhakrishnan was from Tamil Nadu. India's 7th vice president Venkatraman was from Tamil Nadu. அடுத்தது 15th CP ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அடுத்தது MPs need not follow the directions given by the party whip. எங்க வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்ப பார்ட்டியோட கொறடா நம்ம கட்சி கொறடா சொல்றது கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. கரெக்ட் தான். அதே மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன்ல பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல எல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. சரியா? ஆனா ராஜ்யசபா எலெக்ஷன்ல அப்ளிகபிள் ஆகும். ஓகே, போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது
ஆக்சுவலி 15th வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன். சரியா? நெக்ஸ்ட், லோக் அதாலத் இஸ் ஹெல்ட் ஹவு மெனி டைம்ஸ் இயர்? ஒரு வருஷத்துக்கு 4 டைம் லோக் அதாலத் நடக்கும். ஓகேங்களா? காந்தியன் மெத்தட் படி இருக்கிறதா. முதல்ல லோக் அதாலத் குஜராத்ல வந்து நடந்திருக்கும். சரியா? 1982ல. 1987ல வந்து ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? த வேர்ட் லோக் அதாலத் மீன்ஸ் பீப்புள்ஸ் கோர்ட். திஸ் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் காந்தியன் பிரின்சிபல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது, ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் கேம்ப் இன் த கேம்ப் வாஸ் ஆர்கனைஸ்ட் இன் குஜராத் இன் 1982. சரியா? ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த கண்டென்ட் வந்துச்சு அப்படின்னா அது சிலபஸோட ரிலேட் பண்ணி கொடுத்துருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அடுத்தது, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லோக் அதாலத் ஹாஸ் பின் given statutory status under the Legal Services Authorities Act 1987. கரெக்ட் தான். ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் வந்து இந்த ஆக்ட் மூலியமா தான் கொடுத்திருப்பாங்க. நோ அப்பீல் ஷால் லை டு எனி கோர்ட் அகேன்ஸ்ட் த அவார்ட் ஆஃப் லோக் அதாலத். லோக் அதாலத்துல ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா அதை எதிர்த்து நம்ம மேல்முறையீடு பண்ண முடியாது. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் எப்போ வந்திருக்கும்னா 1989ல வந்திருக்கும். இதே வெறும் ஃபாரினர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து 1946ல வந்திருக்கும். பாஸ்போர்ட் ஆக்ட் 1920ல வந்திருக்கும். இமிகிரேஷன் ஆக்ட் 2000ல வந்திருக்கும். சரியா? அடுத்தது, எம்பி லேட்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா 1993ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? எம்பிலன்னா மக்களவை உறுப்பினருக்கான அந்த தொகுதி மேம்பாட்டு நிதி. இதுல வந்து 5 கோடி ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருஷமும். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி எம்எல்ஏக்களுக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படிங்கிறது 1997-98ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுல 3 கோடி ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது, 6th schedule of the constitution deals with the administration of tribal areas in 4 northeastern states of Assam, Meghalaya, Tripura, Mizoram as per which article அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 6th scheduleனா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ், இங்கன்னா ஏடிஎம் ஸ்கொயர் இல்லையா? ஸோ அது என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 244. இப்போ லடாக் பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, the tribal areas in 4 states of Assam, Meghalaya, Tripura and Mizoram are to be administered as autonomous districts as per 6th schedule அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 6th schedule பாத்தீங்கன்னா அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் எல்லாம் இருக்கு. சரியா? அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸ்ல தான் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கறத உருவாக்குவாங்க. ஸோ இந்தியாவில் மொத்தம் 10 அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து இருக்கு. இப்போ லடாக் வந்து அந்த யூனியன் பிரதேசத்தை என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மாநில அந்தஸ்து கேட்டு 6வது அட்டவணையில இணைக்கணும் அப்படிங்கறத கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஸோ தட் அவங்களும் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில கிரியேட் பண்ண முடியும். அதனால அடுத்தது, how many autonomous district councils are created so far அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 இருக்கு நமக்கு. அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மேட் இன் இந்தியா செமிகண்டக்டர் சிப் அதோட பேர் என்ன அப்படின்னா விக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? விக்ரம் 32 பிட். விக்ரம் 32 bit processor is an advanced refurbished version of indigenously designed 16 bit Vikram 1601 microprocessor அப்படின்னு சொல்றாங்க. அது 16 bit விக்ரம்ல இருந்து 32 bit விக்ரம் 3201 அதான் 32 bit அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதை உருவாக்கி இருக்கோம். நம்ம உருவாக்குனது யாருன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரத்துல இருக்காங்க. செமிகண்டக்டர் லெபார்டரி சண்டிகர். ஓகேவா? இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை உருவாக்கி இருக்காங்க. சரியா? அடுத்தது, நேஷனல் நியூட்ரிஷன் வீக் எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1 to 7. அடுத்தது, நேஷனல் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி 1968, அடுத்தது 86, அப்புறம் 2021ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 2020ல அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? ஸோ கேர்ஃபுல்லா போடணும். 1 and 2 தான் கரெக்ட். அடுத்தது, நியூ ஜிஎஸ்டி டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இதை பத்தி ஃபெமிலியர் ஆயிருப்போம். 5% and 18% தான். சரியா? அடுத்தது, the 56th GST Council meet has agreed to revamp the tax structure in India. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி கூட்டத்தில் இந்த இறுதி முடிவு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் 5%, 18% வந்து நியூ டாக்ஸ் ஸ்லாபா இருக்கு. அதை தாண்டி சின் அண்ட் லக்ஸுரி குட்ஸ், இந்த டொபாக்கோ இந்த மாதிரியான குட்ஸ்ல இருக்கு இல்லையா, அதுதான் சின் குட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு 40% வரி போட போறாங்க. எப்பொழுது நடைமுறைக்கு வரப்போகுதுன்னா செப்டம்பர் 22ல இருந்து. சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, a total of 33 life-saving medicines will move from 12% to 0% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஹெல்த் பாலிசிஸ் வில் மூவ் டு 0% ஃப்ரம் 18%. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே, அந்த இன்சூரன்ஸ் எல்லாமே மோஸ்டா பாத்தீங்கன்னா இப்போ 0% வந்து வந்துருச்சு. லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே. மெடிசின்ஸ், முக்கியமான மெடிசின்ஸ் எல்லாமே 0%க்கு டாக்ஸ் மாத்திட்டாங்க. சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 28% 18% கம்மியாயிருக்கு. ஓகேவா?
முக்கியமான வரி மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்கோம். அடுத்தது ஜிஎஸ்டி ஆன் இ வெஹிக்கிள்ஸ் 5% தான் இருந்துச்சு, இப்பயும் 5% தான். டிஜிட்டல் டைமண்ட்னு எதை சொல்றோம்னா செமிகண்டக்டர் சிப்ஸ் தான் நம்ம டிஜிட்டல் டைமண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் செப்டம்பர் 2015ல இருந்து மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிடுறாங்க. ஸோ இட் இஸ் ரிலீஸ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். 7th கன்சிக்யூட்டிவ் டைமா ஐஐடி மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. ஸோ முதல் 100 இடங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் மொத்தம் 17 கல்வி நிறுவனங்கள் முதல் 100 இடங்கள்ல இருக்கு. சரியா, ஆல் ஆர் கரெக்ட். அடுத்தது SRS 2023க்கான ரிப்போர்ட் வந்திருக்கு. சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் பாத்தீங்கன்னா பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு, TFR இதெல்லாமே இந்த டேட்டாவெல்லாம் வெளியிடுறது யாருன்னா இவங்க தான். க்ரூட் பர்த் ரேட் ஆஃப் இந்தியா வந்து 18.4 டிக்ளைன் ஆயிருக்கு. 19.1ல இருந்து 18.4 கம்மியா இருக்கு. பீகார்ல தான் க்ரூட் பர்த் ரேட் அதிகமா இருக்கு. பர்த் ரேட் அதிகமா எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கிறதே கம்மி, தமிழ்நாட்டுல 12. சரியா, ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். பீகார்ல 25.8. அதே ரிப்போர்ட் படி TFR வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட TFR 2.0ல இருந்து 1.9 கம்மியா இருக்கு. பீகார்ல ஹையஸ்ட் TFR 2.8. டெல்லியை பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் TFR 1.2. சரியா, தமிழ்நாட்டுக்கு 1.4. அடுத்தது தமிழ்நாட்டோடது 1.3 ஆக்சுவலி. 1.4 வந்து SRS 2021ல தான். 1.2 அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய டேட்டா. TFR ஆஃப் தமிழ்நாடு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1.3 தமிழ்நாட்டோடது. அடுத்தது ஹையஸ்ட் எல்டர்லி பாப்புலேஷன் எங்க இருக்கு அப்படின்னா கேரளா. அடுத்தது IMR ஆஃப் இந்தியா எவ்வளவு அப்படின்னா 25ல இருக்கு. அடுத்து NIRF ஓட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். சரியா, இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் பாத்தீங்கன்னா 917ல இருக்கு. அடுத்து முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டுல போலீஸ் டே எப்ப செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 6. ஓகேவா, செப்டம்பர் 6 தான் போலீஸ் டே. ஓகேவா, சோ ஏன் போலீஸ் டே வந்து செப்டம்பர் 6 வருதுன்னா மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் 1859ல அந்த டேட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் 1859 அந்த டேட்ல தான் வந்திருக்கும். அதனாலதான் போலீஸ் டேவை நம்ம செப்டம்பர் 6ஆம் தேதி கொண்டாடுறோம். சரியா, அடுத்தது யார் வந்து NIRF ரேங்கிங்கை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அடுத்தது யுக்தாரா போர்ட்டல் இஸ் எ ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டிசைன்ட் ஃபார் விச் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது யுக்தாரா போர்ட்டல்னா MGN ரேகா 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, அடுத்தது the maternal mortality ratio is calculated by dividing the number of maternal death by the number of live birth and multiplying the result by 1 lakh அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, கொடுத்திருக்காங்க. அதாவது MMR எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு மேட்டர்னல் டெத் ஆயிருக்கு டிவைடட் பை லைவ் பர்த், புது குழந்தைகள் எவ்வளவு பிறந்திருக்கு, அதை மல்டிப்ளைட் பை 1 lakh அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சரியா, இப்போ லைவ் பர்த் கம்மியாச்சு அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை கம்மியாச்சு அப்படின்னா என்ன ஆகும், MMR அதிகமாகும். ஏன்னா இது ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கனால. சரியா, சோ அதுதான் இப்ப கேரளா வந்து பாத்தீங்கன்னா 15 இருந்துச்சு MMR, இப்ப மறுபடியும் 30 அப்படிங்கிற ரேஷியோக்கு வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். ஓகேவா, ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதனாலதான். அடுத்தது சீனியர் சிட்டிசன் கமிஷன் எங்க செட்டப் பண்ணிருக்காங்கன்னா கேரளால. ஓகேவா, அடுத்தது the first TN Rising Summit was held in தூத்துக்குடி, செகண்ட் சம்மிட் held in ஹொசூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. TN Rising Summit அப்படிங்கிறது ரீஜனல் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்றாங்க. அதாவது பிராந்திய அளவுல முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய அளவுல தமிழக அரசாங்கத்தால நடத்தக்கூடிய மாநாடு தான் இந்த TN Rising Summit. முதல்ல தூத்துக்குடி நடந்துச்சு, இப்ப ஹொசூர்ல நடந்திருக்கு. சரியா, அடுத்தது உல்லாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. உல்லாஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்தது MMR ஆஃப் இந்தியா எவ்வளவு இருக்குன்னா 88. IMR தான் 25. சரியா, IMR தான் 25, MMR எவ்வளவு இருக்குன்னா 88. கேரளா அண்ட் ஆந்திர பிரதேஷ் லோயஸ்ட் MMR இன் இந்தியா அட் 30. கேரளாவிலயும் ஆந்திர பிரதேஷ்லயும் MMR எவ்வளவு இருக்குன்னா 30. சரியா, ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது MMR ஆஃப் தமிழ்நாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 35. 39ல இருந்து 35 குறைச்சிருக்கோம். தமிழ்நாடு கேஷ்யூ போர்டு முந்திரி வாரியம் கடலூர்ல வந்திருக்கு. இதை பத்தின அறிவிப்பு வந்து நம்ம பட்ஜெட்ல வெளியிட்டு இருப்பாங்க. சரியா, அடுத்தது வேர்ல்டு ஸ்டார்ட் அப் சம்மிட் எங்க நடக்க போகுது அப்படின்னா கோயம்புத்தூர்ல நடக்க போகுது. டான்சிம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன் ஆர்எல்ஸ் ஸ்டார்ட் அப் TN அப்படின்னு சொல்லலாம் இவங்கள. சரியா, அவங்க தான் இதை நடத்த போறாங்க. சரியா, அடுத்தது இந்தியாவோட அட்டல் இனோவேஷன் சென்டர் முதல்ல ஓவர்சீஸ் வெளிநாட்டுல எங்க செட்டப் பண்ணிருக்காங்கன்னா அபுதாபில செட்டப் பண்ணிருக்காங்க. சரியா,
அடுத்தது, அன்பு கரங்கள் ஸ்கீம் will provide ₹2,000 per month for children who lost both their parents until 18 years of age. ஓகேவா? 2 அப்பா அம்மாவை இழந்த குழந்தைகளுக்கு 18 வயசு வரைக்கும் ₹2,000 கொடுக்குறாங்க. அதான் அன்பு கரங்கள் திட்டம். இது தாய்மானவர் திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்க போகுது. சரியா? சோ அன்பு கரங்கள் திட்டத்துக்கு கீழ என்ன பண்ண போறாங்கன்னா, இட் எய்ம்ஸ் டு ரெடியூஸ் டிராப் அவுட்ஸ் இன் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது பள்ளி கல்வியில அந்த இடைநிற்றலை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அன்பு கரங்கள் திட்டம். அதனால தான் ₹2,000 கொடுக்குறாங்க 18 வயசு வரைக்கும். செப்டம்பர் 15 சென்னையில வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு. சரியா? அடுத்தது, அன்பு கரங்கள் திட்டம் அதே தான் மறுபடியும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 18 வயசுக்குள்ள வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 பெற்றோர்களையும் இழந்த குழந்தைகள் அல்லது அப்பாவை இழந்துட்டு அம்மா மட்டும் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு ₹2,000 கொடுக்க போறாங்க. முதல் கட்டமா 6,082 சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது, பிரைம் மினிஸ்டர் வில் லான்ச் ஸ்வஸ்த் நாரி சாஷக்த் பரிவார் அபியான் ஆன் செப்டம்பர் 17. ஸோ அவரோட பர்த்டே அன்னைக்கு இந்த ஒரு கேம்பெயினை லான்ச் பண்ண போறாரு. ஸோ பெண்களுக்கான அந்த ஹெல்த் கேரை ஃபோக்கஸ் பண்ணி இந்த கேம்பெயின் வந்து இருக்க போகுது. சரியா? அடுத்தது, பிஎம் மித்ரா பார்க் எங்க வந்திருக்கு? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிஎம் மித்ரா பார்க் எங்க வந்திருக்குன்னா மத்திய பிரதேஷ்ல. ஓகேவா? சோ இந்த பிஎம் மித்ரா பார்க்க பத்தி பாக்குறப்ப, த இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் டு பூஸ்ட் இந்தியாஸ் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட். டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்தி எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதா பிஎம் மித்ராவோட ஒரு அப்ஜெக்டிவ். சரியா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் 5F தீம். அதாவது இதோட தீம் வந்து பாத்தீங்கன்னா 5F அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்டரி, ஃபேக்டரி டு ஃபேஷன், ஃபேஷன் டு ஃபாரின் அப்படிங்கறதா இதோட தீம். முக்கியமான கேள்வி இதெல்லாம். சரியா? அடுத்தது, இன் விச் டிஸ்ட்ரிக்ட் பிஎம் மித்ரா பார்க் வில் பி செட்டப் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல பிஎம் மித்ரா பார்க் எங்க வரப்போகுதுன்னா விருதுநகர்ல. சரியா? மித்ரா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல் பார்க். சரியா? மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் த ஹையஸ்ட் ரேட் ஆஃப் சைல்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவிலே சைல்டு மேரேஜ் அதிகமா இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் தான். சரியா? அடுத்தது, தமிழ்நாட்டுல சுய உதவி குழுக்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சுன்னா 1989. அடுத்தது, கும்தா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது, இன் விச் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு த கவர்மெண்ட் இஸ் பிளானிங் டு செட் அப் ஷிப்யார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கப்பல் கட்டும் தளம். ஓகேவா? எங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில வரப்போகுது. அடுத்து, ஜிஎஸ்டி 2.0 என்னைக்கு நடைமுறைக்கு வருதுன்னா செப்டம்பர் 22. ஓகேவா? அடுத்தது, சென்னை ஒன் அப்படின்ற ஒரு செயலியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம மெட்ரோ ஆர்எல்ஸ் நமக்கு லோக்கல் ட்ரெயின் இல்ல எம்டிசி பஸ், சென்னையில இருக்கக்கூடிய எம்டிசி பஸ், ஸோ இதுல எல்லாம் டிராவல் பண்றதுக்காக ஒரே இடத்துலயே நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆப்ல நம்ம கோயம்பேட்ல இருந்து கிளாம்பாக்கம் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா அதுவே வந்து ரூட் போட்டு கொடுத்துரும் நமக்கு. மெட்ரோல இருந்து இது வரைக்கும் மெட்ரோல போங்க, அப்புறம் அங்க இருந்து பஸ்ல போங்க அப்படின்னு சொல்லி அது யூனிஃபைடா ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் இருக்கும். அதை நம்ம யூபிஐ ஆப் வச்சு பே பண்ணி கூகுள் பேலயே பே பண்ணி டிக்கெட் எடுத்துக்கலாம். அந்த கியூஆர் கோடை மட்டும் காட்டினா போதும், பஸ்ல ஏறப்பயோ இல்ல மெட்ரோல போறப்பயோ. அதான் ஆல் இன் ஒன் மொபிலிட்டி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, so Chennai become the first Indian city to unify public transport on one app, offering a single QR ticket for buses, metro and local trains அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேதான் அந்த சென்னை ஒன் ஆப்போட விளக்கத்தை இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இதை டெவலப் பண்ணது யாருன்னா சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்தது, ஸோ தமிழ்நாட்டோட ரெவன்யூ டெபிசிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 36,215 கோடி. சரியா? இந்தியாவிலே ரெவன்யூ சர்பிளஸ் இருக்கக்கூடிய மாநிலம், அதிக ரெவன்யூ சர்பிளஸ் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ்ல கிட்டத்தட்ட 37,263 கோடி. ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா ரெவன்யூ டெபிசிட் அதிகமா இருக்கு, 43,488 கோடி. ஆந்திராவுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு 36,215 கோடி. சரியா? அடுத்தது, ஸோ டிஎன் ஷோர் இந்த திட்டத்தோட ஃபண்டிங் யார் பாத்துக்கிறாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் தான். சரிங்களா? தமிழ்நாடு சஸ்டைனபிளி ஹார்னசிங் ஓஷன் ரிசோர்சஸ் அண்ட் ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அடுத்தது, டிஎன் ஷோர் இஸ் a 1,675 crore வேர்ல்டு பேங்க் ஃபண்டட் ப்ராஜெக்ட் டு ஸ்ட்ரென்தன் தமிழ்நாடு கோஸ்டல் ரெசிலியன்ஸ் அண்ட் எக்கானமி. நம்மளோட அந்த நெய்தல் மீட்சி இயக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கோஸ்டல் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம கடலோர பகுதிகளை வந்து பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக் பொட்டன்ஷியலை வந்து டெவலப் பண்றாங்க. சரியா? This initiative is aimed at restoring 30,000 hectares of seascapes
சேஃப்கார்டிங் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அண்ட் சப்போர்ட்டிங் சஸ்டைனபிள் பிராக்டிசஸ். கிட்டத்தட்ட 30,000 ஹெக்டேர் அளவுல கடல்புறங்களை வந்து சீரமைக்க போறாங்க. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியா லான்ச் மிஷன் இந்திரதனுஷ் இன் 2014. ஏன்னா நம்ம மிஷன் இந்திரதனுஷ் லான்ச் பண்றப்ப நம்மளோட வேக்சின் கவரேஜ் கிட்டத்தட்ட 65% தான் இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமா தான் மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கறத கொண்டு வராங்க 2014. அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா 2017 இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கறத கொண்டு வந்து அந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி இப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னா மோர் தென் 90% நம்ம வேக்சின் கவரேஜ் அப்படிங்கறத வச்சிருக்கோம். சரியா? அடுத்தது, ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் இந்த திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னா ஏப்ரல் 24, 2018. பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1995. இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர் அந்த மாதிரி. சரியா? அதனாலதான் பாக்குறோம். பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா வாஸ் அனௌன்ஸ்ட் இன் 2003 அண்ட் லான்ச்ட் இன் 2006 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. It was launched to correct regional imbalances in the availability of tertiary healthcare service and to augment facilities for quality medical education in the country. அதாவது நமக்கு அரசு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிற திட்டம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அந்த மாநிலத்திலையும் எய்ம்ஸ் மருத்துவமனைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருந்துச்சு. சரியா? ரைட். அடுத்தது, இந்தியா ஹேஸ் 22 ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். எய்ம்ஸ் மருத்துவமனைகள் 22 இருக்கு. அது எல்லாமே எந்த திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க? பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே. அடுத்தது, the time period of national multi-sectoral action plan for prevention and control of non-communicable diseases அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2017 இருந்து 22 வரைக்கும். சரியா? அடுத்தது, எங்கல்ஸ் பாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி புதுசா டெவலப் ஆகிறப்ப ஒர்க்கர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும், இண்டஸ்ட்ரியோட அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். ஆனா அதுல ஒர்க்கர்ஸோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது அதே மாதிரிதான் இருக்கும். சரியா? சோ அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா எங்கல்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஏஐ வந்துச்சு. ஏஐ வந்தனால நம்மளோட ஒர்க்கோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கு, டக்கு டக்குன்னு பண்ணிட முடியுது. ஆனா ஏஐ வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது முன்னாடி இருந்த மாதிரியே அப்படியே தான் இருக்கு இல்லையா? அதுதான் இங்க சொல்றாங்க. அடுத்தது, பிரதான் மந்திரி கிசான் சம்பட யோஜனா வாஸ் லான்ச்ட் ஆன் August 23, 2017 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். பிஎம் கிசான் சம்படா யோஜனா இஸ் a complete package to build modern infrastructure for the ஃபுட் ப்ராசஸிங் செக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபுட் ப்ராசஸிங் செக்டார், அதாவது நமக்கு குடோன்ஸ் ஏற்படுத்துறது, கோல்டு ஸ்டோரேஜ் ஏற்படுத்துது, அதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பிஎம் கிசான் சம்பட யோஜனா அப்படிங்கிறது. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தமிழ் சொசைட்டி சார்பா என்ன கேள்விகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த புக் த கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு பெரியார் வாஸ் எடிட்டட் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏஆர் வெங்கடாச்சலபதி அண்ட் கார்த்திக் ராம் மனோகரன் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட், த திராவிடியன் பாத்வே இஸ் a book authored by விக்னேஷ் ராஜாமணி. ஓகேவா? நெக்ஸ்ட், கனவு என்னும் சுயசரிதையை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரதியாருடைய சுயசரிதை இருக்கு, அது பேரு கனவு. சரியா? நெக்ஸ்ட், who among the following defended nationalist leaders வி.ஓ. சிதம்பரம் and சுப்பிரமணிய சிவா in court cases அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா சோமசுந்தர பாரதி. சரியா? நெக்ஸ்ட், ஹச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை ரோட் ரச்சன்ய யாத்ரிகம். இட் வாஸ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் ஜான் பன்யன்ஸ் பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். சரி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, who among the following served as the chief editor of கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம்பி பெரியசாமி தூரன் அப்படிங்கிறவர். சரியா? அடுத்தது, பூம்புகார் ஸ்டேட் அவார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங். பூம்புகார் விருதுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய கைவினை பொருட்களுக்காக வழங்கக்கூடிய ஒரு விருது, கைவினைஞர்களுக்காக வழங்கக்கூடிய ஒரு விருது. சரியா? அடுத்தது, தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி அண்ட் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி ஆர் கண்டக்டிங் அண்ட் அண்டர் வாட்டர் சர்வே இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கன்னா பூம்புகார்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்தது, போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் இன் வேலூர் வில் பி நேம்ட் ஆஃப்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேலுநாச்சியார் அவர்கள் பேர் சூட்டப்படும் அப்படின்றத முதலமைச்சர் சொல்லியிருக்கார். அடுத்தது, எந்த தொல்லியல் அகழாய்வு மையத்தில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அளவில் கற்களால் ஆன அரண்களுக்குள் ஈமத்தாளிகள் கிடைக்க பெற்றுள்ளன. சோ கற்களால் ஆன அரண்களுக்குள்ள ஈமத்தாளிகள் எங்க இருக்குன்னா திருமாலபுரம். திருமாலபுரம் எங்க இருக்குன்னா தென்காசி. சரியா? அடுத்தது, கலைமாமணி விருதுகளை வழங்குறது யாருன்னா தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம். அடுத்தது, சேவியர் தனிநாயகம் ஆல்சோ known as தனிநாயகம் அடிகள் was a pioneering Tamil scholar from Sri Lanka who devoted his life to elevate
தமிழ்ஸ் குளோபல் ஸ்டேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியோட வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் தனிநாயகம் அடிகளார். He was one of the founders of International Association for Tamil Research in 1964. ரெண்டுமே கரெக்ட் தான். தமிழியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னல் இருக்கு சரியா, அதையுமே இவர் தான் பண்ணியிருப்பார். தமிழியல் ஓகேவா. அடுத்தது, which of the following NGO in India has been awarded Raman Magsaysay Award அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற இந்த என்ஜிஓக்கு வழங்கப்பட்டிருக்கு சரியா. அடுத்தது, the Raman Magsaysay Award was started in 1958 to celebrate greatness of spirit and transformative leadership in Asia. ஏசியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கும் அமைப்புகளுக்கு மட்டும்தான் இந்த ராமன் மேக்சஸே அவார்டு அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஸோ எஜுகேட் கேர்ள்ஸ், சாஹினா அலி ஆஃப் மால்தீவ்ஸ் அண்ட் ஃபிளாவியோ ஆண்டோனியோ ஆஃப் பிலிப்பைன்ஸ் வேர் த வின்னர்ஸ் ஆஃப் 2025 அவார்ட். இந்த வருஷம் இவங்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு சரியா. அடுத்தது, தமிழ்நாடோட 3வது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அரிட்டப்பட்டி, செகண்ட் காசம்பட்டி, 3வது வந்து பாத்தீங்கன்னா ஏலத்தூர் ஏரி சரியா. அடுத்தது, a biodiversity heritage site is declared under Biological Diversity Act 2002 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002க்கு கீழே தான் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து டிக்ளேர் பண்றாங்க. எந்த செக்ஷன் அப்படின்னா செக்ஷன் 37 சப் கிளாஸ் 1க்கு கீழே சரியா. அடுத்தது, the Raman Magsaysay Award is an annual award given by which country அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் தான் இந்த அவார்டை கொடுக்குறாங்க சரியா. அடுத்தது, according to NARI 2025 report of National Commission for Women, which is India's safest city அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஹிமா அப்படிங்கிறதா சேஃபஸ்ட் சிட்டியா வந்திருக்கு. அடுத்தது, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் 115. அடுத்தது, ஏசியா கப் ஹாக்கில வின் பண்ணது யாருன்னா இந்தியா. கிரிக்கெட்லயும் இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. எங்க நடந்துச்சு அப்படின்னா பீகார்ல ராஜ்கிர் அப்படிங்கிற பகுதியில. இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே அப்படின்னா செப்டம்பர் 8 ஓகேவா. அடுத்தது, ஃபர்ஸ்ட் ட்ரை சர்வீஸ் ஆல் உமன் சர்க்கம் நேவிகேஷன் செயிலிங் எக்ஸ்பெடிஷன் இஸ் நேம்ட் அஸ் சமுத்திர பிரதக்ஷினா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சர்க்கம் நேவிகேஷன்னா உலகத்தை சுத்தி வர்றது. ட்ரை சர்வீஸ் அப்படின்னா இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அதுல இருக்கக்கூடிய பெண்கள், முப்படையை சேர்ந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து உலகத்தை சுத்தி வர போறாங்க. சமுத்திர பிரதக்ஷினா அப்படிங்கிறது சரியா. ஃபர்ஸ்ட் உமன் PM ஆஃப் நேபாள் யாருன்னா சுஷீலா கார்கி. இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி எப்போ அப்படின்னா செப்டம்பர் 15. அடுத்தது, எந்த சிட்டில 5th கோஸ்ட் கார்ட் குளோபல் சம்மிட் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2027 சென்னையில தான் நடக்க போகுது சரியா. அடுத்தது, ஹிந்தி திவாஸ் அப்படிங்கிறது செப்டம்பர் 14, ஓசோன் டே அப்படிங்கிறது செப்டம்பர் 16. ஸோ ஓசோன் டே அப்படிங்கிறது செப்டம்பர் 16 எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மான்ட்ரியல் புரோட்டோகால் செப்டம்பர் 16, 1987 அந்த தினத்துல தான் கையெழுத்தாயிருக்கும் சரியா. அடுத்ததா, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் வாஸ் ஆர்கனைஸ்டு பை விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஓகேவா. நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன் அப்படின்னு சொல்லி கூட ஒன்று இருக்கு, 2003 வந்திருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இப்ப கியான் பாரதம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா. கியான் பாரதம் ஓகேவா. அடுத்தது, ஸோ நம்ம 5th கோஸ்ட் கார்ட் குளோபல் சம்மிட் சென்னையில 2027 நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 4th சம்மிட் எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோம், இட்டாலி சரியா. அடுத்தது, IIM பெங்களூரு டாப் QS ரேங்கிங்ஸ் ஃப்ரம் இந்தியா செக்யூரிங் 52nd பொசிஷன் குளோபலி ஓகேவா. அதாவது QS ரேங்கிங்ஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம், முக்கியமான கல்வி நிறுவனங்களை வந்து பட்டியலிடுவாங்க. அதுல இந்த மேனேஜ்மெண்ட் சார்ந்த நிறுவனங்களை பாக்குறப்ப நம்மளுடைய IIM பெங்களூரு உலக அளவுல 52வது இடத்துல இருக்கு. முதல் 100 இடங்கள்ல 14 இந்தியன் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இருக்கு சரியா. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியா 38. அடுத்தது, மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படிங்கிற புத்தகத்தோடைய ஆசிரியர் யாருன்னா அருந்ததி ராய் சரியா. SDG இண்டெக்ஸ்ல வந்து இந்தியா 99. ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் நம்ம டபுள் டிஜிட் ஸ்கோர் எடுத்திருக்கோம். அதனால முக்கியமான கேள்வி இது சரியா. அடுத்து, இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ் வந்து செப்டம்பர் 21. இந்த வருஷம் தாதா சாஹிப் பால்கே அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா மோகன்லால் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ தாதா சாஹிப் பால்கே அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட முதல் படம் ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு 1913. ஸோ தமிழ்நாட்டில இருந்து யாருக்கெல்லாம் இந்த தாதா சாஹிப் விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு 1996, கே பாலச்சந்தர் 2010, ரஜினிகாந்த் அவர்கள் 2019 சரியா. போத் கரெக்ட் அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the H1B visa allows US employers to hire foreign workers in specialty occupations.
ஸோ H1B விசாவை பயன்படுத்தி யூஎஸ் கம்பெனிஸ்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கள வேலைக்கு எடுப்பாங்க. அதில் தான் இந்தியன்ஸ் அதிகமாக போகிறாங்க. சரியா? 71% ஆஃப் H1B விசா ஹோல்டர்ஸ் ஆர் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போத் கரெக்ட். தாதா சாஹேப் பால்கே விருது எப்போலேருந்து வழங்கப்படுதுன்னா 1969. நேஷனல் ஆயுர்வேதா டே எப்போன்னா செப்டம்பர் 23. சரியா? முக்கியமான டேட் அது. அடுத்தது த டூ விமன் நேவல் ஆஃபீஸர்ஸ் ரூபா அண்ட் தில்னா கம்ப்ளீட்டட் தி நவிகா சாகர் பரிக்ரமா 2.0 இன் ஹவு மெனி டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 238 டேஸ்ல உலகத்தை சுத்தி வந்திருக்காங்க. அதான் நவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது. அவங்க பேரையும் பார்த்து வச்சுக்கணும், ரூபா அண்ட் தில்னா. அடுத்தது 12th வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் எங்க நடக்க போகுதுன்னா வாஷிங்டன்ல நடக்க போகுது. லாஸ்டா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் எப்போனா October 1. சரியா? ஸோ நம்ம செப்டம்பர் மந்த்துக்கான முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்கோம். சரியா? PDF இருக்கு, எடுத்து ஒரு தடவை நீங்களும் படிச்சு பாருங்க. தேங்க்யூ.